எனக்கு இன்னும் கனவு வந்து இளையராஜா சாரோட வேலை செய்கிறது தான். அந்த கனவு தான் அது கனவு. அதுக்கு இளையராஜா சார், பி.சி. ஸ்ரீராம், கமல் சார், இந்த 3 பேரோட ஒர்க் பண்ணணும். ஆனால் 3 பேரோட ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நான் தான் 3 முறையுமே தவிர்த்திருக்கேன். நான் காரணம் என்னென்னா, பயமாக இருக்குது அவங்கக்கிட்ட. எப்படி போய் ஒரு சின்ன கரெக்ஷன் சொல்கிறதுன்னு கூட நமக்கு சொன்னால் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரில. நம்ம மூஞ்சி வேறு தாடியோடு ஏற்கனவே வேறு மாதிரி இருக்குது, சும்மாவே கோபமாக இருக்கிற மாதிரியே இருக்குது. ஏன்னா நானே போராடி இளையராஜா சாரை என்னுடைய 4வது படத்துக்கு தான் 3வது படத்துக்கு தான் பாட்டு பாடவே வாய்ப்பு கிடைச்சது எனக்கு, பாட வைக்கிறதுக்கு, பருத்தி வீரனில். அப்போ கூட பிரசாத் ஸ்டுடியோவில் இங்கே தான் ரெக்கார்டிங் நடந்தது. யுவன் அவங்க அப்பா பாடுறாருனோடனே ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டாரு. அது நீங்கள் பார்த்து நம்ம அந்த அறியாத வயசு சாங்கு ரெக்கார்டிங் பாடிக்கிட்டு இருக்காரு இளையராஜா சார். எனக்கு இன்ஜினியர் சேகர் தானே, சேகர் இப்படி சேகருக்கு என்னை தெரியும், நான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான். ஏன்னா 2வது படத்தில் யேசுதாஸ் சார் பாடும் பொழுது யுவன் என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் கேட்பீங்க, நான்லாம் போய் சொல்ல முடியாதுன்ட்டு போயிட்டார் அவர், நீங்களே பேசிக்கிங்கன்னு. யேசுதாஸ் சார் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஆராடிற சாங்கில் நமக்கு சினிமா தெரியும் அவ்வளோதான், வேறு ஒன்றும் தெரியாது. அதுக்காக சீனியர் யாரையும் மதிக்க தெரியாதுன்னு இல்லை, எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு வேணால் தெரியாது, அப்படி தான் இருக்கும். நான் வந்து டாக் பேக் காமிக்கி யேசுதாஸ் சார்கிட்ட, சார் அது வந்து இந்த இடம் சார் அப்படின்னு. அவர் அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே நின்னார். அவரை நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன்றது அவர் சொல்ல வர்றாரு, எனக்கு அது புரியலை. ஒருவேளை நான் சொல்கிறது புரியலை இருக்குன்னு, சார் நான் என்ன சொல்கிறேன் நான் திருப்பி டாக் பேக் காமிக்க சொன்னேன். அவர் அப்படியே கண்ணை மூடி நின்னார். பக்கத்தில் இன்ஜினியர் குரு, இது வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன், அநேகமாக அந்த பாட்டு ஒரு பாட மாட்டார், கிளம்பிடுவார், பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னாரு. இல்லைங்க நான் சும்மா. அப்போ அவர் மறைந்த சுந்தரராஜன் சார் இருந்தார், கண்டக்டராக இருந்தார். அவரும் அன்றைக்கி, இல்லை தம்பி நீங்கள் எதாவது கேட்பீங்க, நான் யேசுதாஸ் சார்ட்டெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது, அதனால் நீங்களே பார்த்துக்குங்கன்ட்டார். அப்புறம் கடைசியில் 3வது தடவை சொன்னோடனே அவர் ஒன்றுமே சொல்ல, அப்படி கண்ணை திறந்து யேசுதாஸ் சார் தம்பி பாடி காட்டு அப்படின்னாரு. அதை விட வேறு ஒன்றுமே செய்ய முடியும். பாடி காட்டுன்ன உடனே நானும் ஏதோ பெரிய சாதகம்லாம் பண்ணி வந்தவன் மாதிரி நானும் டாக் பேக் காமிக்க வேகமாக இந்த தொண்டையை வேறு வச்சுக்கிட்டு ஒரு ஒன்றுமே சொல்ல அவர். அப்படியா, ஓகே அப்படின்ட்டு பாடிட்டு திருப்பி வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்னாரு. சரி, அதே போல் வந்து ராஜா சார்கிட்ட கேட்போன்னு, ராஜா சார் பக்கத்தில் சேரில் உட்காந்து பாடிட்டுருக்காரு, அறியாத வயசு. நான் அப்படி பார்க்குறேன், சேகர் கண்ணை காமிக்கிறாப்புல. நீங்கள் சொல்லுங்கள் ஜி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியா சொல்கிறது அவர்கிட்ட, இவன் எங்கேயானே, இவன்லாம் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. இப்படி பார்த்துட்டு கொஞ்சம் இப்படி முன்னாடி அவர் இப்படி உட்காந்து பாடிட்டுருக்காரு, நான் முன்னாடி நிற்கிறேன். ராஜா சார் போயாங்கிட்டு இப்படி பார்த்தா பாட்டே வரும், பாடவே வர மாட்டேங்குதுன்றாரு. அப்புறம் ஓரமாக நிற்கிறேன். அப்படியே திரும்பி எப்போவாது பார்த்தா தானே நம்ம ரியாக்ஷன் கொடுக்க முடியும். அவர் நம்மளை பார்த்தா தானே, அவர் பாட்டுக்கு பேப்பரை வச்சு பாடி முடிச்சிட்டாரு. திரும்ப சேகர் இப்படி சேகரை பார்த்துட்டார். அவர் இன்ஜினியரை பார்த்தோடனே, என்னையா அப்படின்னு. இல்லை டைரக்டர் ஏதோ சொல்கிறாரு. அவர் இல்லையா அப்படின்னாரு. இல்லை சார் அந்த ரிப்பீட் பல்லவியில் கொஞ்சம் அந்த அப்படின்னு சத்தமாக வர மாட்டேது. இல்லை சார் அந்த ரிப்பீட் பல்லவியில் அப்படின்னாரு. இல்லை சார் அது கொஞ்சம் ஒரு வேறு மாதிரி ஒரு வேரியேஷன். பாட போகிறாரா இல்லையானே தெரியாது, ஒரு சைலண்ட்டாக இருக்குது. அப்புறம் பாடினார், மாற்றி பாடினார். அந்த பாட்டு இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், அது கொஞ்சம் இழுத்து பாடியிருப்பார். அறியாத வயசு அப்படி ராஜா சார் எந்த பாட்டுலேயும் பாடினதே கிடையாது. அந்த பாட்டு மட்டும்தான் நான் கேட்டிருக்கேன். நான் அவர் பாட்டு சின்ன வயசுலேருந்து கேட்டிருக்கேன். பாடிட்டு திருப்பி அவரோட பாட்டு நல்லாவாயா இருக்குது அப்படின்னாரு. தெரில, ஏதோ கேட்குறீங்க அப்படின்ட்டு. இது போன்ற காரணங்களுக்காக தான் நம்ம போய் வேலை செய்ய முடியலை. ஏன்னா அவங்களாம் லெஜெண்டாக இருக்காங்க, நம்ம போய் எப்படி கரெக்ஷன் சொல்கிறதுன்னு தெரில. கமல் சார் கேட்கும் பொழுதும் நான் அதான் சொன்னேன், நான் படம் பண்ணணும்னு சொல்லும் பொழுது, சார் நீங்கள் பெரிய டிக்ஷனரியாக இருக்கீங்க, நாங்கள்லாம் வெள்ளை பேப்பரில் எழுதி பார்த்து அப்படியே கசைக்கு கீழே போட்டு நல்லா வரலன்னா அடுத்த பேப்பர் எழுதிட்டு எந்த பேப்பரில் நல்லா எழுதியிருக்கோமோ அதை மட்டும்தான் வெளியே காட்டுவோம். 100 பேப்பர் கிழிச்சு போட்டிருப்போம், அதை வெளியே சொல்கிறதே கிடையாது. அது மாதிரி தான் படம் எடுக்கிறது. அப்போ நாம் போய் நீங்கள் டிக்ஷனரி சார், நான் போய் அடித்து திருத்தினா நல்லா இருக்காது அப்படின்னு. பிசி சாரோடையும் அது போல தான். அதனால் என்னுடைய கனவு என்பது இன்றைக்கி அவங்க தான்.